உங்களுடைய ரட்சிப்பு உங்களுடைய பணத்தை காட்டிலும், உங்களுடைய வேலையை காட்டிலும், உங்களுடைய குடும்பத்தை காட்டிலும், உங்களுடைய ஹெல்த்தை காட்டிலும், உங்களுடைய ஜீவனை காட்டிலும் மிகப்பெரிய சொத்து. அன்றாட வாழ்க்கையில உங்களுடைய ரட்சிப்பு எப்படி உங்களுக்கு பயனுள்ளதாய் இருக்கலாம் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். ப்ராக்டிக்கலாக இதிலிருந்து எப்படி இந்த ரட்சிப்பு, இவ்வளோ பெரிய இந்த ரட்சிப்பு நீங்கள் வச்சிருக்கிறதுனால இதிலிருந்து அன்றாட வாழ்க்கையில் எப்படி பயன் பெறலாம். என் மனசில் இருக்கிறவர்கள் ரொம்ப இதையும் அதையும் இழந்து ரொம்ப பாடுபட்டு கஷ்டப்படுகிறவர்கள், அப்படிப்பட்ட மக்களை நான் மனசில் வச்சிருக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட மக்கள் அவங்களுக்கு இதை ப்ராக்டிக்கலாக எப்படி இதிலிருந்து பயன் பெறலான்றதை நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது people who are going through their worst days, ரொம்ப மோசமான கடினமான நாட்களை கடந்து போகிற மக்கள் இதிலிருந்து எப்படி பயன் பெறலாம். நான் சொல்றேன் பாருங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டதுனால அந்த ரொம்ப கடினமான நாட்கள், அந்த ரொம்ப மோசமான நாட்கள், அந்த ரொம்ப உங்களுக்கு துக்கத்தை தருகிற நாட்களில் கூட நீங்கள் இதிலிருந்து பயன் பெறலாம். இதை நீங்கள் யோசித்து பார்க்கும்போது, இந்த ரட்சிப்பை நீங்கள் யோசித்து பார்க்கும்போது உங்கள் துக்கமே குறையும். உங்கள் துக்கமே குறையும் பாருங்க. ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் காமிக்கிறேன். உதாரணத்துக்கு ஒரு நபர் யாரோ குடும்பத்தாரை இழந்துட்டாங்கன்னு வைங்க, அல்லது வேலையை இழந்துட்டாங்க, பல காரியங்களை இழந்துட்டாங்கன்னு வைங்க, வாழ்க்கையே ஒரு மாதிரி அசைக்கப்பட்டு ஒரு பல நாச மோசங்களால் ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சுன்னு வைங்க. அப்படிப்பட்ட ஆட்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், நான் ஏற்கனவே சொன்னது போல உங்கள் ரட்சிப்பை யோசித்து பாருங்க. நீங்கள் ரொம்ப கடினமான நாட்கள் மத்தியில் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, இன்னைக்கு உங்கள் ரட்சிப்பை யோசித்து பாருங்க. உங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்கலாம், பல காரியங்களை இழந்திருக்கலாம், நீங்கள் உங்கள் ரட்சிப்பை யோசித்து பாருங்க. அதை நீங்கள் இழக்கலை. இந்த மாபெரும் ரட்சிப்பு உங்களுடையதாய் இருக்கிறது. உங்களுடைய தேவனோட உங்களுக்கு இருக்கிற அந்த உறவை நீங்கள் இழந்துடல. தேவனுடைய பிள்ளையாக தான் இருக்கிறீங்க, அவர் உங்களுடைய தகப்பனாக தான் இருக்கிறார். நித்தியமாய் நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, வாழ போகிறீங்க. அந்த ஒரு நம்பிக்கையும் போயிடல, இழந்துடல. நீங்கள் இப்போ 1008 பிரச்சனை நடந்திருக்கலாம் உங்களுக்கு, ஆனால் உங்களுடைய முடிவு நல்லா இருக்க, இறுதி முடிவு நல்லா இருக்க போது பாருங்க. அதாவது இவ்வளோ 1000 பிரச்சனைகள் வந்திருந்தாலும் அது சில காரியங்களை ஒன்றும் பண்ண முடியாது, தொடவே முடியாது. தேவனை தொட முடியாது, உங்கள் மேலே வைத்திருக்கிற அந்த அன்பை தொட முடியாது, உங்களுடைய ரட்சிப்பை தொட முடியாது. இதை கொஞ்சம் யோசித்து பாருங்கன்றேன். உங்களுடைய பாவங்கள் இன்னும் கழுவதான் பட்டிருக்கு. பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறீங்க, அவருக்கு முன்பாக நீதிமானா இருக்கிறீங்க. இதெல்லாம் யோசித்து பாருங்க. தேவனுடைய பிள்ளையா இருக்கிறீங்க, தேவன் உங்களை அன்பு கூறுகிறார். எதுவுமே யாருமே அந்த அன்பிலிருந்து உங்களை பிரித்து கொள்ளவே முடியாது. ஒரு நாளைக்கு என்றென்றைக்கும் அவரோட நீங்கள் வாழப்போகிறீங்க. எதுவும் இதை மாற்றவே முடியாது பாருங்க. உங்கள் ரட்சிப்பை பற்றி நீங்கள் ரொம்ப கடினமான நாட்கள், நான் சொல்கிறேன், உங்கள் ரட்சிப்பை யோசித்து பாருங்க, அதுவே உங்களுக்கு பெரிய ஆறுதலை கொடுக்கும். ஆமாங்க, உங்கள் ரட்சிப்பை பற்றி யோசித்து பாருங்க, அதுவே உங்களுக்கு பெரிய ஒரு ஆறுதலை கொடுக்கும், பெரிய ஒரு சமாதானத்தை கொடுக்கும். நீங்கள் உங்கள் குடும்பத்தாரை ஒருவேளை இழந்திருந்தீங்கன்னா கூட நான் சொல்லுகிறேன், வெறும் அவங்கள இழந்துட்டேங்கன்னு யோசிக்காதீங்க. நம்ம எப்படி யோசிக்கிறோன்றது ரொம்ப முக்கியம் பாருங்க. எப்படி அங்கேருந்து மேலே வர்றதுன்றது சொல்கிறேன் நான். ஐயோ அவங்கள இழந்துட்டேனே, அவங்க போயிட்டு அப்படியே வெறும் அப்படி யோசிக்காதீங்க, அவங்களுடைய ரட்சிப்பை பற்றி யோசிங்க. உங்கள் குடும்பத்தார் இழந்த அந்த நபர் ரட்சிக்கப்பட்ட ஆளாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய ரட்சிப்பை பற்றி யோசித்து பாருங்க. ஏன்னா அது உங்களுக்கு பெரிய ஆறுதலை கொடுக்கும். அவங்க ரட்சிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்க ஒருவேளை இந்த உயிரை இழந்திருக்கலாம், இந்த பூலோகத்தில் அவங்க வாழ்க்கை முடிஞ்சிருக்கலாம், ஆனால் இன்றைக்கு அவங்களுடைய ஆவி இயேசுவோட உயிரோடு இருக்குது. இப்படிதான் வேதம் போதிக்குது பாருங்க. To be absent from the body is to be present with the Lord. இந்த தேகத்தை விட்டு பிரிந்து இயேசுவோட இருக்கிறதே நான் விரும்புகிறேன் என்று சொல்றார் பவுல். அப்போ என்ன சொல்ல வரேன்னா, நம்ம எப்படி யோசிக்கிறோம், ரட்சிப்பை உங்களுடைய இந்த பிரச்சனையோட சம்மந்தப்படுத்துங்க. இந்த பெரிய ஒரு இழப்பு, பெரிய ஒரு இதாயிடுச்சு, ரட்சிப்பை யோசித்து பாருங்க, அது உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும், சமாதானத்தை கொடுக்கும். ஒரு உதாரணம் கொடுக்குற பாருங்க, ரோமர் 8 இப்படிப்பட்ட பகுதிகளுக்கு போங்க.
பதில் என்னது? வார்த்தைக்கு போகணும். வார்த்தைக்கு கோ டு த வேர்ட். வார்த்தைக்கு போகணும். அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே போகணும். ப்ராக்டிக்கலாக இதுதான் செய்யணும் பாருங்க. என்ன வந்தாலும் இதுதான் செய்யணும். வார்த்தைக்கு தான் போகணும். வார்த்தை உள்ளே போகணும். பட் இன்னைக்கு என்ன சொல்கிறேன்? குறிப்பாக ரட்சிப்பு. அப்போ ரட்சிப்பை குறித்த வார்த்தை. ரட்சிப்பு எப்படி நம்மளை பலப்படுத்துது, எழுப்புது என்பதை காண்பிக்கிறோம். ரோமர் 8 பாருங்க, 35, 36. இப்படிப்பட்ட வசனங்களுக்கு போங்க. பல காரியங்களை இழந்தவர்கள், தவிக்கிறவர்கள், நாசமோசங்கள் நடந்திருக்கிற உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த வசனத்துக்கு போங்க. ரோமர் 8, 35, 36. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும், என்ன சொல்றாரு? பயங்கர மோசமா நடந்தாலும், நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? எவ்வளோ மோசமாக காரியங்கள் நடந்திருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? அப்புறம் சொல்றாரு பாருங்க, உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ. ஒருவேளை இன்றைக்கு அங்கே அந்த லிஸ்ட்ல இருக்கிற 1-2 காரியங்கள் உங்களுக்கு நடந்திருக்கலாம். நாசமோசம், துன்பம். பவுல் சொல்றாரு பாருங்க, இந்த மாதிரி காரியங்கள் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியாது. அப்போ இந்த வார்த்தைக்கு போங்க. இப்படிப்பட்ட வசனங்களை வாசிங்க. வாசிக்கிறப்பவே ஒரு விதமான ஆறுதல் வரும். ரொம்ப யோசிக்காமலே ஒரு ஆறுதல் வரும் பாருங்க. இதை சத்தமா வாயை திறந்து வாசிங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரம் பிரிக்க முடியுமா? வியாகுலம் பிரிக்க முடியுமா? துன்பம் பிரிக்க முடியுமா? பசி பிரிக்க முடியுமா? நிர்வாணம் பிரிக்க முடியுமா? நாசமோசம் பிரிக்க முடியுமா? பட்டயம் பிரிக்க முடியுமா? எதுவுமே கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியாது. அதான் பாயிண்ட். ஸோ இதை வாசித்து ஒரு விதமாக ஆறுதல் பெறலாம். ஆனால் இது கொஞ்சம் ஆழமாக பார்த்தீங்கன்னா இங்கே பெரிய ஒரு ட்ரெஷரே இருக்குன்னு சொல்லலாம். வேதத்தை பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக வாசித்தா மேலோட்டமாக ஆறுதல் வரும், ஆழமாக போனால் ஆழமாக ஆறுதல் கிடைக்கும். கொஞ்சம் ஆழமாக போகிறேன். இப்போ கவனிங்க. இங்கே பவுல் ரொம்ப வினோதமாக பேசுகிறார். கொஞ்சம் அவர் பேசுறது ஒரு மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா ஆறுதல் கொடுக்குது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? நல்லது, அட்லீஸ்ட் அந்த ஆறுதலாவது பெற்றுக்கொள்ளுங்க. ஆனால் கொஞ்சம் ஆழமாக பாருங்கன்றேன். ஆழமாக பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப வினோதமாக பேசுகிறார். அதாவது வழக்கத்துக்கு மாறாக பேசுகிறார். அதாவது பொதுவாக நாம் எப்படி யோசிப்போம்? மோசமான காரியங்கள் நடந்தால் நாம் எப்படி யோசிப்போம்? கிறிஸ்துவனுடைய அன்பை சந்தேகப்படுவோம். கரெக்டா? நமக்கு ஏதாவது மோசமாக நடந்துருச்சுன்னு வைங்க, நாசமோசங்கள் நடந்துருச்சுன்னா நாம் எப்படி யோசிப்போம்? கிறிஸ்து என்ன இன்னும் அன்பு கூறுறாரா? என் மேலே வச்ச அன்பை எடுத்துட்டாரா? அப்படி யோசிப்போம். பவுல் என்ன சொல்றாருங்க? என்ன நேரிட்டாலும், குறிப்பா இந்த லிஸ்ட்டை வேற கொடுக்கிறாரு. உபத்திரவங்கள், வியாகுலம், துன்பம், பசி, நிர்வாணம், நாசமோசம், பட்டயம். பயங்கரமா இருக்கு, கொடூரமா இருக்கு அந்த லிஸ்டே. என்ன நடந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்ம யாரும் பிரிக்க முடியாது. நல்லா கவனிங்க. நாம பொதுவா நாசமோசங்கள் நடக்கும்போது தான் கிறிஸ்துவனுடைய அன்பை கேள்வி கேட்போம். பவுல் கேள்வி கேட்கலன்றது மட்டும் இல்ல, அவர் உறுதியா இருக்கிறார். கிறிஸ்தியன் அன்பு கூறுறார், இதுல எந்த சந்தேகமும் இல்லைன்ற அவருக்கு ஒரு பெரிய உறுதி. அது மட்டும் இல்ல, இந்த பிரச்சனைகள்லாம் வந்தா கூட என்ன நடந்தாலும் அவர் என் மேல வச்சிருக்கிற அன்பு மாறவே மாறாது. அதை விட்டு யாரும் எதுவும் என்ன பிரிக்கவே. எப்படிங்க இப்படி தாறுமாற யோசிக்க முடியுது பவுலால? தலைகீழ எப்படி யோசிக்க முடியாது? நாம எப்படி யோசிப்போம்? பொதுவாக ஜனங்க எப்படி யோசிப்பாங்க? ஐயோ, என்ன அன்பு கூறுறாரா? இவ்வளோ இழந்துட்டனே, இதெல்லாம் நடந்துருச்சே, என்ன அன்பு கூறுறாரா? பவுல் தலைகீழ யோசிக்கிறாரு. இதெல்லாம் நடந்துருச்சே, எதுவுமே என்ன அவருடைய அன்பில் இருந்து பிரிக்க முடியாது. எப்படி அப்படி யோசிக்க முடியுது அவரால்? ஜனங்க இந்த மாதிரி வசனத்தை வாசித்துட்டு யோசிக்காம அப்படியே போயிடுவாங்க. ஒரு பொதுவாக வாசித்துட்டு புரிஞ்சுட்டு போயிடுவாங்க. கிறிஸ்துவ அன்பிலிருந்து எதுவுமே நம்ம பிரிக்க முடியாது. இங்கே ஆக்சுவலாக என்ன நடக்குது? பவுல் ஒரு பெரிய கிளைமேக்ஸுக்கு வர. ரோமர் 8ஆம் அதிகாரம் முடிவில் பயங்கரமாக போதிச்சுட்டு ஒரு கிளைமேக்ஸுக்கு வரார். அங்கே பெரிய நிச்சயத்தோடு பேசுகிறார். என்ன நடந்தாலும் ஒன்றுமே என்னை கிறிஸ்துவனுடைய அன்பிலிருந்து பிரிக்கவே முடியாது. பெரிய ஒரு தைரியத்தோட நிச்சயத்தோடு பேசுகிறார். எங்கேருந்து வந்ததுங்க அவருக்கு அந்த நிச்சயம்? எப்படி வந்ததுங்க? லேசாக ஒரு ஆறுதல் வேணுமா உங்களுக்கு? அல்லது பெரிய ஒரு ஆழமான நிச்சயம் வேணுமா பவுலுக்கு வந்த மாதிரி? அவருக்கு எப்படி வந்தது? ரொம்ப சிம்பிள் பாருங்க. எப்படி வந்ததுன்னு சொல்றேன்.
இதுக்கு முன்னால் அவர் பேசிட்டு இருந்த காரியங்கள் நிமித்தமாக வந்தது. ரோமர் 8 முடிவில் இது இருக்கு. ரோமர் இது வரைக்கும் பாருங்க 8 அதிகாரமா பவுல் சில காரியங்களை தியானித்து கொண்டு வந்தார், பேசி கொண்டு வந்தார், போய்த்து கொண்டு வந்தார். என்னத்தை பற்றி பேசிட்டு இருந்தார்? ரட்சிப்பின் திட்டத்தை பற்றி தான் பேசிட்டு இருந்தார். ரோமர் 8 அதிகாரங்களாக என்ன பேசிக்கொண்டார்? ரட்சிப்பினுடைய திட்டம். எவ்வளோ ஒரு மாபெரும் திட்டம். தேவன் இந்த திட்டத்தை போட்டது மட்டும் இல்லை, எப்படி எக்ஸிக்யூட் பண்ணார், செயல்படுத்தினார், குமாரன் அனுப்பி எப்படி குமாரன் என்னென்ன செய்தார், அப்படி அதுக்கப்புறம் அந்த ரட்சிப்பை எப்படி நமக்கு கொடுத்தார். வெறும் விசுவாசா போதும் இந்த ரட்சிப்பை. இதெல்லாம் அது ரோமரில் இதுக்கு முன்னால் பேசுகிறார் பாருங்க. 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இந்த ரட்சிப்பு நம்ம பெற்றுக்கொள்கிறோம். விசுவாசத்தினால, கிரியையினால அல்ல, விசுவாசத்தினால, கிருபையினால, விசுவாசத்தை கொண்டு இதெல்லாம் போதிக்கிறார் ரோமர் 3:4. முழுக்க முழுக்க ரோமர் ரட்சிப்பின் திட்டத்தை பற்றி, எப்படி தேவன் திட்டம் போட்டார், செயல்படுத்தினார், எப்படி நமக்கு அந்த ரட்சிப்பை கொடுத்தார், நாம் அதை எப்படி பெற்றிருக்கிறோம், அதை கொண்டு எப்படி வாழ்கிறோம், அதனுடைய வல்லமை எப்படி ருசித்து பார்க்குறோம். இதுதான் ரோமர் 8 அதிகாரமும். இவ்வளவும் பேசிட்டு தான் இதை சொல்ல முடியுது அவரால். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரட்சிப்பு தான் அவருடைய மனசில் இருக்குன்னு இதுக்கு முந்தின வசனத்தை வச்சே பார்த்துடலாம் பாருங்க. ரோமர் 8 அதிகாரம் தெரிஞ்சவங்களுக்கு இது நான் சொல்கிறது புரியும். பட் சரி, உங்களுக்கு என்னங்க தெரிலங்க, ரோமர் 8 என்னங்க இருக்குது, 1 8 என்ன வாசது இல்லை எனக்கு தெரிலன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இதுக்கு முந்தின இருக்கிற கொஞ்சம் வசனங்களை பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும் அவருடைய மனசில் எது இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா ரட்சிப்பு இருக்குது. அது இருக்கிறதுனால தான் இப்படி பேச முடியுது அவரால். ஏன்னா பாருங்க, நான் காமிக்கிறேன் பாருங்க. 35 வாஸ்தம், 35 36 வாஸ்தம். அதுக்கு முந்தின வசனம் 34 பாருங்க. 34 அவருடைய மனசுல என்ன இருக்கு? ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தார், அவரே எழுந்திரும் இருக்கிறார். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன்னா என்ன அர்த்தம்? தண்டனைக்குள்ளாக யாரு நம்மளை தீர்க்க முடியும்ன்றார் பவுல். தண்டனைக்குள்ளாக அவர் முக்கியமா இறுதி தண்டனையை மனசுல வச்சிருக்கிறார். நிறைய பேர் நான் சொன்னது போல இந்த வசனங்களை பொதுவாக வாசித்துட்டு பொதுவாக ஒரு ஆறுதலை பற்றி போயிட்டே இருப்பாங்க, யோசிக்க மாட்டாங்க. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யாருன்னா என்ன ஆக்கினை பற்றி பேசுகிறார்? கடைசி நாள் நியாய தீர்ப்பு, அதுக்கப்புறம் வரப்போகிற ஆக்கினை மனசில் வச்சிருக்கிறார். ப்ளஸ் இப்போ கூட ஆக்கினைன்னு சொல்லலாம், பட் மெயினாக அது இல்லாமல் ஆக்கினைன்னு சொல்ல முடியாது. அதை மனசில் வச்சுக்கிட்டு சொல்றாரு, அன்னிக்கோ இன்னிக்கோ நம்மளை தண்டிக்கிறவன் யார்? யார் நமக்கு ஒரு தண்டனை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பதில் என்னது? கிறிஸ்துவே மரித்தவர். என்ன அர்த்தம்? கிறிஸ்து என்னுடைய தண்டனையே ஏற்கனவே சுமந்து தீர்த்துட்டார். எனக்காக தண்டனையெல்லாம் எதை பற்றி யோசிக்கிறார் பாருங்க? ரட்சிப்பை பற்றி, சிலுவை பற்றி யோசிக்கிறார். கிறிஸ்து எனக்காக மரித்தார், தண்டனையை சுமந்தார், ஆகவே யாரை என்னை தண்டிக்க முடியாது. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தார், அவரை எழுந்தும் இருக்கிறவர். முந்தின வசனம் பாருங்க, ரட்சிப்பு தான் அவருடைய மனசுல இருக்கு. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் 33 வாசிக்கிறேன். குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். நீதிமான்களாக்குகிறவர்னா அது ரட்சிப்போட சம்பந்தப்பட்ட காரியம். ரோமர் 3:4 இதை பற்றி விவரமாக பவுல் சொல்லுகிறார். எப்படி ரட்சிப்பில் முக்கியமாக நடக்கிறது என்னன்னா, தேவன் பாவிகளை எடுத்து நீதிமான்களாக்குறார். எப்படி? நாம ஏதோ செய்யறதுனால இல்லை, கிறிஸ்து நமக்காக நீதி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து சிலுவையில் மரிக்கிறார். தேவன் ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்றாரு. கிறிஸ்துவை நம்பும் போது, விசுவாசிக்கும் போது கிறிஸ்துவனுடைய நீதி நம்ம மேல வருது, நம்முடைய பாவம் அவர் மேல போயிடுது. நீதிமான்களாக்குகிறார். கிருபையினால அப்படி செய்கிறார். வெறும் நம்ம விசுவாசத்தா போதும், இதெல்லாம் விவரமா சொன்னவர் இங்க வெறும் அதை குறிப்பிடுகிறார். லேசா அதை சொல்றாரு. என்னன்னு சொல்றாரு? யார் நம்மளை குற்றம் சாட்ட முடியும்? பிசாசானவன் குற்றம் சாட்ட முடியுமா? இந்த உலகம் குற்றம் சாட்ட முடியுமா? யாரும் குற்றம் சாட்ட முடியாது. ஏன்னா தேவனை நம்மை நீதிமான்களா ஆக்குகிறார். அவருடைய மனசுல என்ன இருக்குங்க? ரட்சிப்பு இருக்குங்க. இதுக்கு முந்தின வசனம் பாருங்க. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். மனசுல எது இருக்கு? ரட்சிப்பு இருக்கு. முந்தின வசனம் பாருங்க 31. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? இந்த வசனம் எல்லாரும் வாசித்துட்டு பொதுவா போயிடுவாங்க. யாருமே நமக்கு விரோதமா இருக்கு. என்ன அவர் எங்கிருந்து பேசுறாருன்னு புரிஞ்சுக்கணும் பாருங்க. என்ன சொல்ல வராரு? இந்த ரட்சிப்பின் திட்டம், இந்த ரட்சிப்பை செயல்படுத்தின தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை நிரூபித்து காண்பித்தார். அதை தான் சொல்றாரு இங்க.
ரட்சிப்புல தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார்னா எல்லாத்திலும் தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார். அவருடைய யோசனை இப்படிதான் ஓடுதுங்க. முழுக்க முழுக்க அவருடைய ஃபவுண்டேஷன், அவருடைய மனசை நிரப்புகிறது, அவருடைய தியானம் எல்லாமே ரட்சிப்பு தான். அதனால தான் அவரால் இப்படி பேச முடியுது. எப்படி பேச முடியுது? என்ன நடந்தாலும், என்ன நாசமோசம் வந்தாலும் கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு இது என்ன பிரிக்க முடியாது. ஏன்? அவர் இருக்கிற சூழ்நிலையை வச்சு அன்பை எடை போடல, ரட்சிப்பை வச்சு எடை போட்டாரு. நம்மகிட்ட என்ன விஷயம்னா, நம்ம ரட்சிப்பை முக்கால்வாசி யோசித்து பார்க்கறது இல்லை, சூழ்நிலையை பார்க்கறதுனால அவர் அன்பை கேள்வி கேட்க சொல்லுது. அன்பு கூறுறாரா இல்லையா? என் பட்சத்தில் இருக்கிறாரா இல்லையா? பவுல் அப்படி கிடையாது. பவுல் மோசமான சூழ்நிலைகளை சந்தித்தவர். அந்த லிஸ்ட் சொல்றாரு, வியாகுலம், பசி, நிர்வாணம், உபத்திரவம், நாசமோசம், அதில் பாதிக்கு மேலே அவர் அனுபவிச்சிட்டாரு. அப்படிப்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுல் இது. துன்பங்களை அனுபவித்த பவுல் கிறிஸ்துவ நிமித்தமாக, சுவிசேஷத்தின் நிமித்தமாக அடிக்கப்பட்டார். எவ்வளோ கஷ்டப்பட்டார் பாருங்க. அதெல்லாம் பெருசாக அவர் அடிக்கடி பேசுறது இல்லை, ஆனால் அதெல்லாம் பட்டிருக்கிறார். அதெல்லாம் படாதவர் ஒன்றும் கிடையாது. அந்த பட்டிருக்கிறவர் எப்படி இவ்வளோ நிச்சயமாக சொல்ல முடியும்? தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறப்ப எனக்கு எதிராக யார் எப்படி சொல்ல முடியுங்க? ரட்சிப்பின் அடிப்படையில் தாங்க சொல்கிறார் அவர். ரட்சிப்பை பற்றி 8 அதிகாரமாக தியானித்து பேசி, அதை விளக்கி, அதை போதித்து, அவருடைய மனசெல்லாம் அதனால் நிரம்பி இருக்குது. இது எவ்வளோ மாபெரும் ரட்சிப்பு! இது எப்படி தேவன் திட்டம் போட்டார், சொந்த குமாரனையே கொடுத்தார். வெறும் நம்ம விசுவாசத்தா போதும், அதை பெற்றுக்கொள்ளலாம். ஆவியானவர் உள்ள வந்திருக்கிறார். இந்த ஆவியானவர் இந்த ரட்சிப்பை எடுத்து இதிலிருந்து பயனடைய செய்கிறார். இதெல்லாம் பேசிட்டு கடைசியில் ரோமர் 8 பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு நாள் இந்த பூலோகமே திரும்ப மாற்றப்படும், புதிய வானம் பூமி உண்டாகும், இதுக்கு முந்தின நம்மளுடைய சரீரம் மீட்கப்படும், அதெல்லாம் பேசுறாரு பாருங்க ரோமர் 8. முழுக்க முழுக்க ரட்சிப்பை பேசி 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 அதுக்கப்புறம் தான் இந்த தீர்மானத்துக்கு வருகிறார். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? ஏன் இதெல்லாம் சொல்றேன்? இப்படிப்பட்ட நிச்சயம் வேணும்னா இப்படிப்பட்ட விதத்தில் ரட்சிப்பை மதிப்பிட வேண்டும், ரட்சிப்பை கவனிக்க வேண்டும், எண்ணி பார்க்க வேண்டும், தியானிக்க வேண்டும். இல்லைன்னா வெறும் அந்த மேலோட்டமான அந்த ஒரு ஆறுதல், மேலோட்டமா அந்த வார்த்தையில வாசிக்கிறப்ப நமக்கு கொஞ்சம் ஒரு நிச்சயம் வரும். தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன். கொஞ்ச நேரம் கழிச்சு நிச்சயம் போயிடும். பிராக்டிகலா சொல்றேங்க. இப்ப நான் சொல்லலாம், உங்களுக்கு ஊக்குவிக்கிறதுக்கு உங்களை சொல்லலாம். தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், கவலைப்படாதீங்க, தேவன் உங்களோட, அப்படியே சொல்லிட்டு போயிட்டா கொஞ்ச நேரம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பவுலுக்கு இருக்கிறது ஆழமான நிச்சயம். இது கொஞ்ச நேரம் இருந்துட்டு போற நிச்சயம் கிடையாது. என்ன நடந்தாலும் தேவன் என் பட்சத்தில் தான் இருக்கிறார் பவுல். என்ன நடந்தாலும் கிறிஸ்தியன் அன்பு கூட தான் செய்கிறார் பவுல். என்ன நடந்தாலும் எதுவுமே என்ன அவருடைய அன்பில் இருந்து எங்கிருந்துங்க அவருக்கு நிச்சயம் இப்படி வந்தது? ரட்சிப்புங்க. பாருங்க, உங்களை சுற்றிலும் எல்லாம் தாறுமாறா நடக்கும்போது, உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை பல நாசமோசங்கள் நடந்தது தான் நான் சொல்கிறேன். உங்கள் சூழ்நிலையை பார்க்காதீங்க, இதையும் அதையும் பார்க்காதீங்க, அதையே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, உங்கள் ரட்சிப்பை ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுக்குள்ளே ஆழமாக போங்க. எவ்வளோ மாபெரும் ரட்சிப்பு என்பதை கவனித்து பாருங்கள். இதை பற்றி போதனைகளை கேளுங்கள். ரோமர் 1 ஒரு 4வது வாசித்து பாருங்க, 5 வரைக்கும் வாசித்து பாருங்க. இந்த ரட்சிப்பு அதனோட சம்மந்தப்பட்ட ஆசீர்வாதங்கள்லாம் பேசுவார் பவுல். தியானியுங்கள். சும்மா அப்படியே வாசித்து பார்த்தா ஆழமாக தியானிக்கணும் பாருங்க. இது செய்ய இது எவ்வளோ பெரிய ரட்சிப்புன்றதை உணர என்ன ஆகிடும் உங்களுக்கு? எப்பா, இந்த இவ்வளோ பெரிய ரட்சிப்பை எனக்காக திட்டம் போட்டு செயல்படுத்தி கொடுத்தவர் என் பட்சத்தில் இருக்காம எப்படி இருக்க முடியும்? என் அன்பு கூறாம எப்படி இருக்க முடியும்? உங்களுக்கு எப்படி ஆயிடும்னா, உங்களை சுற்றி இருக்கிற 1000 பிரச்சனை காட்டிலும் உங்களுடைய ரட்சிப்பு பெரிய எவிடன்ஸ் ஆகிடும், உங்களுக்கு பெரிய ப்ரூஃப் ஆகிடும். பயங்கரமாக முடிக்கிறார். அதனால தான் நிறைய பேர் பவுலுடைய வார்த்தையில் வாசிக்கிறாங்க, மேலோட்டமாக ஆறுதல் பெறுறாங்க. ஆனால் பவுலுக்கு வந்த மாதிரி அந்த ஆழமான நிச்சயம் அவங்களுக்கு வர்றதில்லை. ஏன்னா பவுல் செஞ்சதை அவங்க செய்யலை, ரட்சிப்பை ஆழமாக பார்க்கல, ரட்சிப்பை குறித்த ஆழமான வெளிப்பாடு வரலை. எப்படி முடிக்கிறார் பாருங்க. இந்த பகுதி எவ்வளோ நிச்சயத்தோடு பேசுகிறாரு.
கிறிஸ்து அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யாருன்னு சொல்லிட்ட பிறகு 37, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாய் முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். இதெல்லாம் சும்மா ஒரு பயங்கரம் சூப்பர் பேச்சு மட்டும் கிடையாது, அப்படியே ஒரு பெரிய நிச்சயத்திலிருந்து வருது. என்ன நடந்தாலும் கடைசியில் எனக்கு தான் ஜெயம், நான் தான் வின்னர், என்ன நடந்தாலும். ஏன்னா அவ்வளோ பெரிய ரட்சிப்பு திட்டம் போட்டு செஞ்சவர் என்னை தோக்க விடவே முடியாது, சான்ஸே கிடையாதுன்றாரு. 38, மரணமானாலும். யோசனை எப்படி போகுது பாருங்க. என்ன நடந்தா சிலர் கேட்கலாம், செத்துட்டா ஆனால் என்ன, மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். நிச்சயம். இப்படிப்பட்ட நிச்சயம் உங்களுக்கு வேணுமா? ரட்சிப்பை தியானிங்க. எவ்வளோ பெரிய இழப்பை இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஒருவேளை பல காரியங்களை இழந்திருக்கலாம் நீங்கள். இந்த இழப்பின் மத்தியிலேயே, இந்த காலத்தின் மத்தியிலேயே உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வரும், பெரிய ஒரு நிச்சயம் வரும், பெரிய சமாதானம் உண்டாகும், பெரிய சந்தோஷம் உண்டாகும் உங்கள் ரட்சிப்பை தியானிச்சிங்கன்னா.